20 நாள்ல 20 பெஸ்ட் எபிசோட்ஸ் ஆஃப் மகாபாரதா சொல்லலாம்னு நினைச்சுதான் இந்த சீரியஸை நான் ஆரம்பிச்சேன். ஆனா நான் சூஸ் பண்ண கதை தான் தப்பா போயிடுச்சு. ஏன்னா மகாபாரதாவுடைய 20 ஸ்டோரி செலக்ட் பண்ணி 20 நாள்ல நம்மளால முடிக்க முடியாது. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த கதையை சொல்ல போறேன். கங்காதேவி சாந்தனு மகாராஜா கிட்ட தேவராதாவை ஒப்படைச்சிட்டு போறாங்க. தேவராதாவுடைய போர் திறமையும் அறிவு ஆற்றலையும் பார்த்துட்டு சாந்தனு மகாராஜா அவனை ஹஸ்தினாபுரத்துடைய பட்டத்து இளவரசனா அறிவிக்கிறாரு. நாட்கள் போக போக சாந்தனு மகாராஜாவுக்கு பக்கத்து நாட்டு இளவரசியான சத்யாவதி மேல காதல் வசப்படுறாரு. அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு. அவங்க அப்பா சொல்றாரு, நீங்க இப்போ ஹஸ்தினாபுரத்துக்கு தேவராதாவை பட்டத்து இளவரசனா அறிவிச்சிருக்கீங்க, அப்போ அவருதான் அடுத்த அரசனா மாறுவாரு. ஆனா என்னுடைய பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணணும்னா என்னுடைய பொண்ணுக்கும் உங்களுக்கும் பிறக்கிற பையனோ பொண்ணோ தான் அந்த நாட்டுடைய அரச பதவியை மேற்கொள்ளணும்னு சொல்றாரு. இதுக்கு பெரிய உடன்பாடு இல்லாததுனால சாந்தனு மகாராஜா கவலையோட தான் அரண்மனைக்கு திரும்பி வராரு. ஏன்னா அவர் சத்யாவதியை உண்மையா காதலிச்சாரு, அவங்களை கல்யாணம் பண்ணல முடியலையேங்கிற ஏக்கத்தோட வராரு. இது தேவராதாவுக்கு தெரிய வருது. தன்னுடைய அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே அந்த நாட்டுக்கு போறாரு. அந்த நாட்டுடைய அரசன் கிட்ட பேசி அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, நான் என்னைக்குமே இந்த நாட்டுடைய ஹஸ்தினாபுரத்துடைய அரசன் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டேன், அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு. அவர் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரிப்பா நீ ஆசைப்பட மாட்ட, ஆனா நாளடைவுல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அந்த குழந்தை அரசனாக உள்ளன்னு கேட்கும் போது தன்னுடைய அப்பாவுக்காக தன்னுடைய வாழ்க்கைய தேவராதா அந்த மொமெண்ட்ல தான் அர்ப்பணிக்கிறார். என்னன்னா, இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில நான் என்னைக்குமே கல்யாணமோ எந்த பொண்ணு மேலேயும் காதலோ பட மாட்டேன். அந்த பீஷ்மமான சபதத்தின் பேர்ல தான் தேவராதாவை இந்த உலகம் அன்னையில இருந்து பீஷ்மர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நாளடைவுல சாந்தனு மகாராஜாவுக்கும் சத்யாவதிக்கும் கல்யாணம் நடக்குது. அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்குது. விசித்திர வீரியன், சித்ராந்தகன். சித்ராந்தகன் மூத்த புள்ள, விசித்திர வீரியன் 2வது பையன். கொஞ்ச நாள்ல சாந்தனு மகாராஜா இறந்து போயிடுறாரு. சித்ராந்தகன் அந்த நாட்டுடைய அரசன் ஆகுறாரு. சித்ராந்தகன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டார், ரொம்ப ரூடா போல்டான ஒரு அரசன். நாளடைவுல ஒரு போர் நடக்குது. ஒரு தேவர் கூட போர் நடக்கும் போது தேவன் கூட தோத்து போய் அவர் இறந்து போயிடுறாரு அந்த போர்ல. அதுக்கு அடுத்தபடியா விசித்திர வீரியன் ஹஸ்தினாபுரத்துக்கு அரசனா மாறுறாரு. அதே நேரத்துல காசி நாட்டுல ஒரு சுயம்வரம் நடக்குது. காசி நாட்டு அரசனுடைய 3 பொண்ணுங்க, அம்பா, அம்பிகா, அம்பாலிகா, 3 பொண்ணுங்களுக்கு சுயம்வரம் நடத்துறாங்க. எல்லா நாட்டு அரசர்களுக்கும் இன்விடேஷன் போகுது. ஆனா ஹஸ்தினாபுரத்துக்கு அவங்க இன்விடேஷனே வைக்கல. இது யாருக்கு கோவம் அடையுதுன்னா பீஷ்மருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் நாட்டுக்கு ஒரு இன்விடேஷன் வைக்காம நீங்க கல்யாணம் நடத்துவீங்க, ஏன்னா எல்லா நாடையும் கூப்பிட்டுட்டு ஹஸ்தினாபுரத்தை அவமானப்படுத்திட்டாங்கிற கோபத்துல பீஷ்மர் தன்னுடைய குதிரை வண்டி எடுத்துட்டு கோவமா கிளம்புறாரு. நாளைக்கு நான் இந்த கதையை கண்டினியூ பண்ண போறதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் மகாபாரதாவில ஒரு பிக்கஸ்ட் அண்ட் ஐகானிக் கேரக்டருடைய இன்ட்ரோ அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கல்ட் கேரக்டர். அன்டில் தென், விஷ்ணுவேன் சைனிங் ஆஃப்.